ஜோதியுள் ஜோதி சித்தி வளாக திருமாளிகையில் சன்மார்க்க கொடிகட்டி அன்பர்களுக்கு பேருபதேசம் செய்வதொழிய வள்ளல் பெருமான் அடுத்து ஒரு மாதம் கழித்து ஒரு நாள் முன்னிலையில் தமது திருவரையில் எரிந்து கொண்டிருந்த திருவிளக்கை கூடத்தில் கொண்டு வந்து வைத்தார். பிறகு அங்கே கூடியிருந்த அன்பர்களெல்லாம் பார்த்து, பெருமான் பெருங்கருணையோடு, அன்பர்களே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் நினைவாக இந்த விளக்கை இங்கே கூடத்தில் வைத்திருக்கிறேன். இதை தடைபடாது ஆராயுங்கள். ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குகிறபடியால் எல்லோரும் உங்களுடைய காலத்தை வீணில் கழிக்காமல் நினைந்து என்னுடைய தொடக்கமுடைய 28 பாடல்கள் அடங்கிய பதிப்பகத்தில் கண்டபடியே தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள். நான் இப்போது இந்த உடம்பில் இருக்கின்றேன், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன். இப்போது நான் எனது அறைக்குள்ளேயே சென்று கதவை சாத்திவிடப் போகிறேன் என்றவர் திருவறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டார். அதை கண்டு அன்பர்கள் அதிர்ந்து அவலப்பட்டு செய்வதறியாது சிறிது நேரம் கண்கலங்கி நின்றார்கள். பிறகு அவர்கள் ஒருவாறு மனந்தேறி பெருமானின் அருட்கட்டளையைப்படி அன்று முதல் தீபத்தை ஆராதித்து வந்தார்கள். பெருமானும் அது முதல் தமது திருவறைக்குள்ளேயே இருந்து விரைவில் இறைவனோடு இரண்டர கலப்பதற்கான சாதனைகளில் ஈடுபட்டிருந்தார். பல நாள் உள்ளே இருப்பதும் சில நாள் வெளியே வருவதுமாக இருந்தார். 1174 ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் நாள், அதாவது ஸ்ரீமுக ஆண்டு வைத்திங்கள் 19ஆம் நாள் அன்று பூசா நாள் முன்னிரவு நேரம், வள்ளல் பெருமான் சித்தி வளாக கூடத்தில் அமர்ந்திருக்கும் அன்பர்களை பெருங்கருணையோடு நோக்கி பேசத் தொடங்கினார். ஆண்மனேயம் ஒருமைப்பட்டு உரிமையுடைய அன்பர்களே, கார்த்திகை மாதம் தொடங்கி இந்த 2 மாத காலமாக இந்த தெய்வத்தை ஆராதித்து வந்தீர்கள். இனியும் அவ்வாறே செய்து வாருங்கள் என்று தைப்பூசம் வடலூரில் ஜோதி தரிசனம் கண்டு கழித்து இந்த மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். நேரம் முன்னிரவாகிறது. நான் இப்போது அறைக்குள் சென்று கதவை சாத்திவிட்டு உடம்பை மறைத்து கொள்ளப் போகிறேன். ஒரு கால் அறை கதவை திறந்து பார்க்க நேர்ந்து பார்த்தால் நான் யார் கண்களுக்கும் தோன்ற மாட்டேன். அப்போது இத்திருமாளிகை வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் ஜெயிப்பார். என்னை காட்டிக் கொடார். இனி நீங்கள் எல்லோரும் இதுவரையில் நான் கூறிவந்தபடி நடந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வழிபட்டு உய்யுங்கள். நான் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொள்கிறேன் என்றார். பெருமான் திரு அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டார். அப்போது ஆசரீரியாக பெருமான் குரலில் திருவொற்பா பாடல்கள் கேட்டது. பெற்றேன் இன்றும் இறைவாமை, பேதம் தவிர்ந்தே இறைவன் எனை, ஒற்றே கலந்தான் நான் அவனை, உற்றே கலந்தேன் ஒன்றானோம், எற்றே அடியேன் செய்ததவம் யாரோ புரிந்தார் இன்னமுதம், துற்றே உலகீர் நீ விரலாம் வாழ்க வாழ்க துணியற்றே என்று அந்த பாடல் முடிந்த அன்பர்கள் எல்லோரும் அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை என்று மகாமந்திரத்தை ஒரு சேர உறக்க உச்சரித்தார்கள். மகாமந்திரம் எங்கும் எதிரொலித்தது. வள்ளல் பெருமான் ஜோதியின் ஜோதியாக, ஜோதியுள் ஜோதியாக இந்த வையகத்தில் அன்று முதல் நமக்கெல்லாம் தோன்றா துணையாக விளங்குகின்றார். வள்ளல் திருவருடி வளர்க சன்மார்க்க நெறி, வீழ்க சமயமும் மதமும், விளையும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையே என்று அந்த வள்ளலார் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. வாடிய பயிரையை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் அந்த வள்ளல் பெருமான். அந்த வள்ளல் பெருமான் அவர்கள் சொன்னதை இன்றளவும் தமிழ்நாட்டில் மக்கள் கடைபிடித்திருக்கிறார்களா என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய மாமிச உணவு பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிற போக்கு தமிழ்நாட்டிலே அதிக அளவுக்கு இருக்கிறது. இந்த உலகம் முழுக்க இருக்க மானுட பிறவிகளுக்கெல்லாம் வள்ளல் பெருமான் வள்ளலால் அவர்கள் ராமலிங்க வள்ளலார் அவர்கள் சொன்னது, ஊனை தின்று ஊனை பெருக்குதல் பெரும்பாவம், சைவ சன்மார்க்கத்தோடு மனிதன் கலந்திட வேண்டும் என்று பகுத்தறிவு சிந்தனைகளை, யாரும் சொல்லாத பகுத்தறிவு சிந்தனைகளை சொல்லி வந்தார். அதாவது வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் அவர்கள் பெரும்பாலான நாட்களில் உணவருந்த மாட்டார், பாலோடு நிறுத்திக் கொள்வார். பெரும்பாலான காலகட்டங்களில் உணவு பழக்க வழக்கங்களே அவர் இல்லாமல் இருந்தார். அவர் இன்னும் நீண்ட ஆயுளோடு இந்த மானுட உலகுக்கு தெய்வங்களாக காட்சி தந்து பிறகு மறைந்திருக்கலாம். ஆனால் பகுத்தறிவு சிந்தனைகளோடு இந்த உலகத்தில் வந்த வள்ளல் பெருமார் அவர்கள் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார். தான் சிறுவயதிலே பசியும் பட்டினியுமாக இருந்ததை அறிந்து அங்கே வடலூரில் அங்கு
அடுப்பு மூட்டி இன்று முதல் உணவருந்தக்கூடிய நிலைமை இருக்கிறது. நீங்க எந்த நேரத்தில் போனாலும் சாப்பிடக்கூடிய ஒரு நிலையைத்தான் வள்ளலார் பெருமான் கடலூரில் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே மானுட பிறவிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருவரும் தெய்வங்களை நாம பார்க்க வேண்டும். முருகனை பார்க்கணும், வள்ளலாரை பார்க்கணும், பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பார்க்கணும். இந்த 3 தெய்வங்களும் மறையா தெய்வங்கள். இந்த உலகம் மறைந்தாலும் இந்த 3 தெய்வங்கள் மறையாது. அப்படிப்பட்ட தெய்வங்களை கண்டு தரிசித்து வாருங்கள். நீங்கள் இந்த மானுட பிறவியில் நீங்கள் அடைந்த பயன் எதுவென்று சொன்னால், வள்ளலார் பெருமான் கோவிலுக்கு சென்று நீங்கள் அவரை தரிசிக்க வேண்டும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கோவிலுக்கு சென்று தரிசிக்க வேண்டும். அதை நீங்கள் செய்தாரானால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அடைந்த புண்ணியம் பெருவாரியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம்.